சும்மா யாரும் வரமாட்டாங்க ஆவிக்குரிய ஆராதனைக்கு. சத்தியத்துக்காக வந்தாங்களோ ரொம்ப சந்தோஷம். விடுதலைக்காக நிறைய பேர் வருவான், அற்புதத்துக்காக நிறைய பேர் வருவான், தீர்க்க தரிசனத்துக்காக நிறைய பேர் வருவான். அவங்கவுங்க பிணிகள் அவங்களுடைய குறைகளாம் நிறைவானோன்னு அவங்க பாட்டுக்கு அவங்க தாய் சபைக்கு போயிடுவாங்க. அப்போ வந்தது பேய் சபையா? அப்போ நீங்களாம் தாய் சபையில் இருப்பீங்க, ஆவிக்குரிய ஆராதனத்துலாம் பேய் சபை வச்சுருக்கானா? சொல்லுங்கள். ஏன் இந்த மாய்மாலம்? ஏன் இந்த மாயத்தனம்? அறிவுறுப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறது ஐயா. அப்படியே ஆவிக்குரிய ஆராதனையில் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வரது காரணம் மார்பலில் செஞ்சுட்டு வெளியே வான்னு தான். ஒன்றே கல்யாணத்தில் மிஸ் ஆகிடுவாங்க, இல்லை கல்லறையில் மிஸ் ஆகிடுவாங்க. கல்லறையில் என்னென்னா பிரேதம் மிஸ் ஆகாது. அந்த கடைசி கால அந்த ஈம சடங்கு இருக்குது பார்த்தீங்களா, அடக்காராதனை, அது பாரம்பரியத்துக்கு போயிடும். திருமணம் பாரம்பரியத்துக்கு போயிடும். பிள்ளை பிரதிஷ்டை பாரம்பரியத்துக்கு போயிடும். நடுவில் இவங்க போய் கொண்டிருப்பாங்க. இது கள்ள ஆடுகளா, இதை நடத்துக்கிறது கள்ள ஓநாய்களா? யோசித்து பாருங்கள். அறிவுறுப்புகள் கரத்தில் இருக்கிற அறிவுறுப்பை நீ அகற்றி விட்டால் நீ அலைந்து திரிவதில்லை. அலைச்சல். முதல்ல பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா, அப்புறம் எக்ஸ்ரே எடுக்கணுமா, அப்புறம் சரியாக தெரில ஸ்கேன் பண்ணணுமா, அப்புறம் எம்ஆர்ஐ எடுக்கணுமா, அப்புறம் முதல்ல சிடி ஸ்கேன் எடுக்கணும், அப்புறம் எம்ஆர்ஐ எடுக்கணுமா, அப்புறம் என்னன்னே தெரில படு 2 நாள் கழிச்சு சொல்கிறேன்னுமா, அப்புறம் போகிறதுக்கு முன்னே பெரிய ஒன்றும் இல்லைன்னுமா 2 நாளும். அப்புறம் வெளியாகிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மளிகை சாமான் லிஸ்ட்டு மாதிரி பெருசாக வரும். இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஏன்டா இவ்வளோ வாங்குறேன்னா கேட்க முடியும்? இப்போதெல்லாம் எனக்காக ஆவிக்குரிய அபிஷேகத்தினால் இறைக்கப்பட்ட ஒரு ஊழியன் ஜெபிக்க வேண்டும். விடுதலைக்காக அங்கே லட்சங்கள் ஆகிறது. நீங்கள் சில ஆயிரங்கள் காணிக்கே தான். அது இதையும் ஒப்பிட்டெல்லாம் பேசலை, சொல்கிறேன். இலவசமாக பெற்று இலவசமாக கொடுக்கும்படி கட்டளை பெற்றிருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. அந்த ஒரு சூது இருக்கும். எவ்வளோ செலவு பண்ணிட்டு போகிறதுக்கு இலவசமாக பெற்றதை இலவசமாகவே பெற்றுக்கொண்டு போகணும். சரி, பெற்றுக்கொண்டாலும் பரவாயில்ல, சத்தியத்தில் நிற்கலாம் இல்லையா? உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் நம்முடைய பிரமாணங்களை கை கொள்ள முடிந்ததுன்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இது பிரமாணங்களை கை கொள்ளாதனால இது 3 வருஷத்துக்கு ஒரு உபத்திரமோ 5 வருஷத்துக்கு ஒரு உபத்திரமோ வருது. முதல் திருமணம் ஆகலைன்னு ஒரு உபத்திரமோ, அப்புறம் திருமணம் ஏன் ஆச்சுன்னு ஒரு உபத்திரமோ, அப்புறம் பிள்ளை பிறக்கலைன்னு ஒரு உபத்திரம், பிறந்தது ஏன் பிறந்துச்சின்னு ஒரு உபத்திரம். இதெல்லாம் ஒரு 15 வருஷத்தில் தெரிஞ்சிடும் அந்த பிள்ளை ஏன்டா பிறந்ததுன்னு. பிரச்சனை வரப்பெல்லாம் வருவான், பெரிய ஆஸ்பத்திரிக்கு வர மாதிரி. பிரச்சனை போனோடனே அவங்க சகஜ நிலைமைக்கு வாழ்க்கையை திரும்பிடும். இந்த புயலுக்கெல்லாம் ஒதுக்குவாங்க, ஸ்கூல்லலாம் இயற்கை செடிகள்லாம் ஒதுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, தண்ணியெல்லாம் மாற்றினோன்னே. அந்த மாதிரி ஆகிடும். ஆலயம் இதுக்காக இருக்கிறது, எதுக்காக கர்த்தவங்களை ரட்சித்தார்? யோசித்து பாருங்கள். கண்களை மூடி